Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5-year BA LLB affiliated courses and ஹானர்ஸ் கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி முடிச்சவங்க நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் ப்ராசஸ், இதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது கவுன்சிலிங் அப்படிங்கறது வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்குது ஆன்லைன் கவுன்சிலிங். ஒன்ஸ் வந்து நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரோட அப்ளிகேஷனையும் வந்து யாரெல்லாம் வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து, அதாவது அவங்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அவங்க கேட்ட காலேஜஸ் மோஸ்ட்லி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் வந்து நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்தீங்களோ அந்த காலேஜ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 99% ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரெல்லாம் அட்டன் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது 99% வந்து இருக்கு. அதனால நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா எனக்கு வந்து டிஎம் பண்றீங்க, என்னுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 91, எனக்கு வந்து வேலூர் காலேஜ் கிடைக்குமா, எனக்கு திருச்சி காலேஜ் கிடைக்குமா, எனக்கு வந்து பட்டறை பெரும்புதூர்ல காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலா மெசேஜ் காலேஜ் நேம் கேட்டு வந்து மெசேஜ் பண்றீங்க. ஆக்சுவலா வந்து ஆல்மோஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ்ல வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்களோ ஆல்மோஸ்ட் அந்த காலேஜே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். மேபி உங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஜென்ரேட்டர் தான், சரிங்களா? அதனால உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு ஏத்த மாதிரி சிஸ்டமே உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எடுத்து கொடுக்கும். அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது அதுக்கான லிங்க் இந்த யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க், சரிங்களா? இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதாவது அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னா ஏஎல்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து அப்ளிகேஷன் நம்பர். அந்த நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகும். அந்த அலாட்மெண்ட் லெட்டர்லயே வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து காலேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காலேஜ் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அதனால வந்து யூனிவர்சிட்டி என்ன எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்கன்னா நம்ம லாகின் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு டாஸ்க்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அந்த டாஸ்க்போர்ட்ல நம்ம பேரு, நம்ம போட்டோ, நம்மளுடைய கம்யூனிட்டி என்ன, நீங்க எந்த கம்யூனிட்டியில வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து கீழே வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து ஓகே, எனக்கு நான் இந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றதுக்கு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா இங்க கீழே வந்து ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பே அண்ட் பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். எவ்வளவு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ், அதாவது பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க 1620 ரூபாய் வந்து ஆன்லைன்ல நீங்க ஃபீஸ் வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸா நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து இப்பவே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதாவது உங்களுடைய கூகுள் பே மூலியமாகவோ இல்ல ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ நீங்க இந்த இந்த ஒரு பேமெண்ட்டை நீங்க இன்னும் அந்த 15ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி வந்து மார்னிங் இல்லை ஈவினிங் டைம்ல உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வரும். அந்த வந்த உடனே நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும், சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். ரெண்டாவது வந்து அதே கவர்மெண்ட் லா காலேஜ்ல 7.5 ரிசர்வேஷன் அண்ட் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. ஃபுல்லி உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸம்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க வந்து இந்த 1620 ரூபாய் பேமெண்ட் பண்ண தேவையில்லை. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே ஜெனரல் கேட்டகரிஸ், உங்களுடைய ஓசி கேட்டகரிஸ், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே வந்து 1620 ரூபாய் நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் வந்து கிடையாது, சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். இந்த விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. மேலே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அலாட்மெண்ட் லெட்டர்ல எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து போன வருஷம் நடந்த ஒரு ஸ்டூடெண்டோட அலாட்மெண்ட் லெட்டர் தான், சரிங்களா? இந்த இடத்துல கவர்மெண்ட் லா காலேஜஸ் வேலூர்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கிடைச்ச சீட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு 2 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிசி, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிபிகேட்ஸ், எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ஸ். நீங்க அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வந்து வாங்கணும். அதை எப்படி வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கணுங்கிறத ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோட போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன். ஒன்ஸ் போயிட்டு நீங்க வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
₹1000 நீங்க வந்து டிடி எடுத்து அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி தான் வந்து அப்லோட் பண்றோம். அது காலேஜ்ல போயில அட்மிஷனுக்காக நீங்க வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது செல்ஃப் ஸ்டாப் என்வாலப்ன்னு கேட்பாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட அஃபிடவிட் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து கேட்பாங்க. ஆன்டி ராகிங் அஃபிடவிட். இது எல்லாமே இந்த ஆன்லைன்லயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஒன் செட் ஆஃப் போட்டோ காப்பி அப்படிங்கிற ஜெராக்ஸ் வந்து எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போயிட்டு எந்த இடத்துல எந்த லொகேஷன் உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அலர்ட் ஆயிருக்கும் அங்க நேரடியா இன் பர்சன் நேரடியா போயிட்டு அட்மிஷன் வந்து போடணும். அட்மிஷன் போடும்போது நீங்க ஜெனரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1300 நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து ₹800 ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது நேரடியா போகும்போது ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த ₹1620 அப்படிங்கறது வந்து நீங்க யுனிவர்சிட்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் வந்து கவர்மெண்ட் லா காலேஜஸ் லைக் வந்து பிஏ எல்எல்பி அஃபிலியேட்டட் காலேஜஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து ஹானஸ்க்கு வந்து எப்படி வந்து இருக்கும். ஹானஸ்க்கும் சேம் தான். இதே இடத்துல போயிட்டு உங்களுடைய HALன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹானஸ் சோயல்ல வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ சோயலுக்கான அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல அலாட்மெண்ட் லெட்டர் ஃபார் 5 இயர்ஸ் பிபிஏ எல்எல்பி ஹானஸ் டிகிரி கோர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த கோர்ஸோட நேம் மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ₹87,635 அப்படிங்கறத நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும். யூனிவர்சிட்டி அஃபீஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் ஒன் டைம் பேமெண்ட் கெட்வே மூலியமா பண்ணணும். பிரிச்சுலாம் நீங்க வந்து இஎம்ஐ எல்லாம் பே பண்ண முடியாது மத்த காலேஜ்ல மாதிரி. சிங்கிள் டிரான்சாக்ஷன் உங்களால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது யாருக்கு அப்படின்னா ₹87,635 அப்படிங்கிறது ஜெனரல் கேட்டகரி ஜெனரல் காமனா வரவங்க எல்லாருக்குமே அதாவது ஓசி கேட்டகரி பிசி கேட்டகரி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே வந்து ₹87,635. அதே இது நீங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டியில வரீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிடுவீங்க ₹87,635. அதுல ₹42,000 நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய உமிஸ் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய ஃபீஸ் வந்து நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்க காலேஜுக்குள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உமிஸ் லாகின் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு இப்போ எப்படி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல எம்இஸ் போர்ட்டல் இருக்கோ அதே மாதிரி வந்து காலேஜ் ஹையர் எஜுகேஷனுக்கு சொல்லிட்டு உமிஸ் லாகின் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் உமிஸ் லாகின் கொடுப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றப்பயும் உங்களுக்கு வந்து அந்த ₹42,000 உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து வந்துடும். அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட். இதை தாண்டி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது அந்த 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கும் ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லி உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. டியூஷன் ஃபீ அண்ட் ஸ்பெஷல் ஃபீ அப்படிங்கறத நீங்க பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. மீதி இருக்கக்கூடியவங்க மட்டும் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணா போதும் அப்படிங்கறத வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் வந்து போட்டுறணும். இந்த டேட்ல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வராத பட்சத்துல நீங்க நாட் அட்டெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்க சீட் வந்து வேற யாருக்காவது வந்து கொடுத்துருவாங்க. அதனால அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 3 டேஸ்ல 3 டேஸ்க்குள்ள முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி உள்ள வந்து போறதுக்கு வந்து அட்மிஷன் போட பாருங்க. போகும்போது பேரண்ட் வந்து கூட்டிட்டு போங்க. சோயில் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவா வந்து அட்ரஸோட வந்து கொடுத்துட்றாங்க. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி டாக்டர் எம்ஜிஆர் சாலை நேர் தரமணி எம்ஆர்டிசி ரயில்வே ஸ்டேஷன் பெருங்குடி சென்னை 6,13,000. இதுதான் வந்து சோயல் அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா இருக்கக்கூடிய லொகேஷன். சரிங்களா? இந்த லொகேஷன்ல போயிட்டு தான் நீங்க வந்து அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.